சர்வ வியாகத்தன்மைய எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல வர்றாரு. அதோட இல்லாம அந்த பரம்பொருள் தேவர்களுக்கு அப்புறம் 10 திசைகளுக்கு அதிபதியா இருக்கிறாரு. 4 தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன். எல்லாருக்கும் அவருடைய உருவமற்றத்தையும் தலைவராகவும் இருந்து வெளிப்பட்டக்கூடிய தன்மையை இங்க நமக்கு உணர்த்துகின்றார். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, தேவர் பிரானை திசைமிக நாதனை, தேவர் பிரானை திசைமிக நாதனை, நால்வர் பிரானை நடுவுற்ற நந்தியை, நால்வர் பிரானை நடுவுற்ற நந்தியை, ஏவர் பிராணன் இறைஞ்சுவர் அவ்வை, ஏவர் பிராணன் இறைஞ்சுவர் அவ்வை, யாவர் பிராணடி அண்ணலும் ஆமே, யாவர் பிராணடி அண்ணலும் ஆமே. முதல் வரி பாத்தீங்கன்னா, தேவர் பிரான் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவன், 10 திசைகளுக்கும் திருமுகங்களாக இருக்கின்றவன், படைத்தல், காத்தல், ஐத்தல், மறைத்தல் இவைகளை செய்யக்கூடிய இந்த 4வருக்கும் தலைவனாக இருக்கின்றவன். அதன் அருவமாக மேல்நிலைக்கும் உருவமாக கீழ்நிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அருவுருவமாகிய ஞானலிங்கமாக வீட்டிருக்கக்கூடிய குருநாதன் தான் நந்தின்றாருங்க. இங்க அவன் எல்லா உயிருக்கும் எவருக்குமே தனிப்பெரும் தலைவன் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் நெஞ்சு உருகி இறைஞ்சுவர் அப்படின்றார் பாருங்க, யாரெல்லாம் நெஞ்சு உருகி வழிபடுகிறார்களோ அவருடைய உண்மையான பக்தி நெறியை பின்பற்றி தான் அவ்வாறே சரணடையும் அடியவர்களின் தலைவனாக இருக்கின்றான். அவர்களுக்கு தன் திருவடி பற்றியனை தந்து அடியவனுக்கும் அடியவனாக அண்ணலாக இருக்கின்றான் சொல்றாங்க. இந்த 7ஆம் நந்தரமே பாத்தீங்கன்னா அருவம், உருவம், அருவுருவம்னு 3 நிலைகள்ல வருது. அந்த 3 நிலைகள்ல இருக்கக்கூடியதுதான் அருவுருவமா இருக்கிறது. சதாசிவமூர்த்தி தான் அவன் ஞானலிங்கம். எப்படி வழிபடணும், அவருடைய விஸ்வரூபங்கள் என்னென்ன அதுதாங்க நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இத நம்ம ஆன்மீக தத்துவ கதை மூலமா பார்க்கணும்னா, அடியவனுக்கும் அடியேன் பக்தி நெறி கதை. ஒரு காட்டுல நடுவுல ஒரு சிவன் கோயில் இருந்தது. 2 அடியார் பெருமக்கள் அந்த சிவனை வணங்கி வழிபட்டு வந்தனர். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேத விற்பனர், சாஸ்திரங்கள், ஆகம விதிகள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவர். தினமும் ரொம்ப துல்லியமா மந்திரங்களை உச்சரித்து முறைப்படி சிவலிங்கத்தை அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வந்தாரு. அவர்கிட்ட அறிவு இருந்தது. ஆனா தன்னுள்ள நான் என்ற அகங்காரமும் இருந்தது. என்னை போல முறைப்படி இறைவனை எவரும் வழிபட முடியாது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இன்னொருத்தருக்கு படிப்பறிவு இல்லை, ரொம்ப எளிய வேடன், மந்திரங்கள் தெரியாது, பூஜை எல்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியாது. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் ஒண்ணுதான், இறைவன் எங்கும் நிறைந்தவன், அவன் எல்லாவற்றுக்கும் தலைவன், என்னை ஆட்கொள்ளும் அண்ணல் அப்படின்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. வேட்டைக்கு செல்லும் போது காட்டுல கிடைக்கிறதெல்லாம் கனி, காவிரி தூய நீர் இதெல்லாம் வாயில சுமந்து சிவலிங்கத்தின் மேல உமிழ்ந்து அப்பா அதை ஏத்திக்கோ அப்படின்னு மனமுருகி வேண்டுவாரு. விதிமுறைகளை தீவிரமா பின்பற்றிய வேதியருக்கும் ஒண்ணுமே செய்ய அந்த வேடனுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. என்னடா மந்திரம் வாயால் தண்ணி கொண்டாந்து எச்சி நீரால் அபிஷேகம் பண்றானே, இவனுக்கு எப்படி அருள் கொடுப்பான் அப்படின்னு எண்ணார். அவருடைய பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபுரம் என்ன பண்ணாரு, திருவிளையாடல் தோன்றினார். அந்த லிங்க திருமேனியில அவர் கண்ணில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. முதல்ல வந்த வேதியரை பார்த்தாரு, பதறி போனாரு, தீட்டுப்பட்டு விட்டது, அபசாரம் நடந்துச்சு, மந்திரங்கள் ஓதி பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னாரு. குருஜி நிக்கல, பயத்தினாலும் தம் பூஜை பலிக்கல. ரொம்ப வருத்தப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறார். வெளியே வேடன் வந்தான். லிங்கத்து கண்ணகரை குருஜியை கண்ட உடனே அவன் நெஞ்சம் வெடிச்சது போல கதிரனான். அப்பனு கண்ணில ரத்தமா, யார் செய்த துரோகம் அப்படின்னு காட்டுல மூலிகைலாம் எடுத்துட்டு பிரிஞ்சு பார்த்தான். அப்படி ரத்தம் நிக்கல. கண்ணுக்கு கண்ணே மருந்து அப்படின்னு முடிவு செஞ்சு தன் கையில இருந்த அம்பினால சொந்த கண்ணை தோண்டி சிவலிங்கத்தினுடைய குருஜியுடைய கண்ணில் போனான். என்ன ஆச்சரியம், ரத்தம் உடனே நின்றுடுச்சு. ஆனா அடுத்த கணமே இன்னொரு கண்ணில் ரத்தம் அடைய ஆரம்பிச்சிருச்சு.
வேடம் சிரிச்சான். இது என்ன, எனக்குதான் இன்னொரு கண்ணு இருக்குது அப்படின்னு 2வது கண்ணை தோண்டா என்னன்னா, அதனால நம்ம முழுமையா குருடன் ஆகிவிடுவோமே அப்படின்றதுக்காக லிங்கத்தினுடைய எந்த இடத்துல தான் கண்ணா வைக்கிறதுன்னு தெரியல என்பதற்காக ஒரு காலை எடுத்து சிவமுத்தின கண்ணு மேல வச்சு கண்ணை தோண்ட ஆரம்பித்தான். அவன் காட்டிய அந்த எல்லையற்ற தன்னை மறந்த பக்திக்கு பரமசிவன் உருகி உடனே லிங்கத்திலிருந்து ஜோதியாக வெளிப்பட்டு வேடனின் கையை பற்றி தடுத்தார். நெல்லு கண்ணப்பா என்றார். இதுதான் கண்ணப்பன் கதை. அப்ப விதிமுறைகளையும் தேவர்களின் தலைவனாக மட்டும் பார்க்காம ஏவர் பிராணன் இறைஞ்சுவர் அவ்வையே அப்படின்றாரு. அவன் எல்லா உயிருக்கும் தலைவன், அவனென்று ஒரு அணுவும் அசையாது, அவனே என் அண்ணல் அப்படின்னு தன் ஆன்மாவை முழுமையாக யார் சரண அடைகிறார்களோ அவர்களுக்கு அடியவனுக்கும் அடியனாய் அண்ணலாக மாறி அவனது பாதத்திலே அடக்கலம் இருப்பாராக என்பது கதை. டே டு டே அப்ளிகபிள் பாத்தீங்கன்னா நமக்கு நடுவுற்ற நந்தின்னு சொல்றாரு. சமநிலைத்தன்மை வேணும், ஆர்ட் ஆஃப் பேலன்ஸ். இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ண தெரியணும். பரந்த மனப்பான்மை வேணும். ஏன்னா திசைமிகநாதன்றது எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கிறாருன்ற மாதிரி நம்மள எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கணும். சர்வன்ட் லீடர்ஷிப், அண்ணலும் மாமே அப்படின்ற மாதிரி சிறந்த தலைமை பண்பு வேணும். எல்லாத்துக்கும் மேல முழுமையான அர்ப்பணிப்பு வேணும். இவையெல்லாம் இருக்கும்னா பருவத்தை விட்டுட்டு நடுநிலைமையோட வாழ்ந்தா, எல்லாரையும் அரவணைக்கும் பரந்த பார்வை, மற்றவர்களுக்கும் உதவும் தன்மை, இவைகளெல்லாம் வாயும் இடத்திலே நம்மளை ஒரு இறைநிலை கொண்டு செல்லும் என்று கூறி தளத்தை கௌரியமாரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. மிக அருமை, மிக அருமையான விளக்கம். வாங்க வித்யாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1765வது திருமந்திரம். வழிபடுவோர் வழி வருவான் அவன். திருமந்திரம். தேவர் பிரானை திசைமுகநாதனை, நால்வர் பிரானை நடுவுற்ற நந்தியை, ஏவர் பிரான் என்று இறைஞ்சுவார் அவ்வழி, ஆவர் பிரான் அடி அண்ணலும் ஆமே. அருமையான திருமந்திரம். தேவர்கள் தலைவனை, திசைமுக நாயகர்களுக்கு நாதனாய் இருப்பவனை, பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேசன் ஆகிய நால்வருக்கும் தலைவனை, இதற்கு முந்தைய மந்திரத்தில் குறித்த உரு அருவுக்கு நடுவே அரு உருவ மூர்த்தமாக விளங்கும் நந்தி எம்பெருமான் ஆகிய சதாசிவத்தை யார் ஒருவர் இவரே தங்கள் தெய்வம் என்று வணங்கி தொழுகிறார்களோ அவர்களிடத்தில் பரம்பொருள் சென்று தங்குவான். அவர்கள் அவன் திருவடி பேறு அடைதலும் கூடும். திசைமுகநாதன், திசை காவலர், அட்டதிக்கு பாலகர், தலைவன், ஏவர், எவரெல்லாம் இறைஞ்சுதல், வருந்தி வழிபடுதல், அவ்வழி ஆவர், பரம்பொருள் அவர்களிடம் தங்குவர், அண்ணல் அணுகுதல். கழக வெளியீட்டில் நடுவாக காணப்படும் சதாசிவ கடவுள் தேவர்கள் அனைவர்களுக்கும் அவர் வணங்கப்படும் முழு முதல்வன் ஆவர். என்புலமாகிய 8 திசைகளிலும் காணப்படும் காவற் தெய்வங்கள் கைகூப்பி வணங்கும் முழு முதல்வனும் அவனே. அயன், அரி, அரண், ஆண்டான் ஆகிய நால்வரும் அடித்தொழும் சிறப்பு வாய்ந்த முழு முதல்வனும் அவனே. எல்லாரும் முழு முதலென்றே தொழுவர். அம்முறையால் யாவர்களும் சிவபெருமானின் திருவடியை அடைவர். தேவர் பிரானை, திசைமுக நாதனை, நால்வர் பிரானை, நடுவுற்ற நந்தியை என்பதனுடைய பொருள், முற்பகுதியில் நடுவில் உள்ள அரு உருவாகிய சதாசிவம் தேவர்களுக்கு பிரான், 8 திக்கு இறைவர்களுக்கு நாதன்.
அயன், அரி, அரண், ஈசன் என்னும் நால்வருக்கும் பிரான் ஆவான். அவனை ஏவர் பிரான், எல்லாருக்கும் பெருமான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. மிக அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். Translation. The Lord of the Celestials, the Chief of the Directions, the Lord of the Four Gods, Nandi positioned in the middle. Whosoever adorns as the Lord, in that way he will become the Lord, easy to reach. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஞானலிங்கம் பார்த்துட்டு வரோம். ஞானலிங்கம்னு பார்க்கறதுனால இது ஞானத்தை ஒட்டி இந்த பாடல் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து இறைவன் அடி அண்ணலுமாமே. அண்ணுனா அண்ணுறது அப்படின்னா நெருங்குறது. இறைவன் அடியை நம்ம நெருங்கணும்னா நம்ம என்ன செய்யணும், அந்த எந்த ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றத நான் பார்க்குறேன். இறைவன் அடியை நம்ம நெருங்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஞானத்தை பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது. ஞானலிங்கமாக இருக்கிறதுனால எந்த ஞானத்தை பற்றி கொள்ளணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி புரிஞ்சிக்கலாம். தேவர் பிரானை, திசைமுக நாதனை, தேவர்களுக்கெல்லாம் பிரான், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். நமக்கு இந்த உலகியல்ல இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமேவும் அவர் தான் தலைவன். ஏன்னா ஞானம்ங்கிறது அங்கேருந்து தான் வருது. என்ன இப்போ பணத்துக்காக அப்படின்னா நம்ம ஒரு தெய்வம் வச்சுருப்போம், படிப்புக்காகனா ஒரு தெய்வம் வச்சுக்குவோம். இந்த உலகியல்ல நான் நல்லா வாழ்றதுக்காக தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன். அவங்களுக்குள்ள இருக்கிற ஞானமாக இருக்கிறதும் இவர் தான். அந்த ஞானத்தை வந்து மாயையில் போடுற விஷயம்னு ஒன்று இருக்குது, உண்மை ஞானம்னு ஒன்று இருக்குது இல்லையா. உண்மை ஞானம்ங்கிறது அந்த நம்ம சதாசிவ மூர்த்தியை பிடிச்சிட்டு அந்த நந்தி, அவர் வந்து எப்படி சிவன் நீங்கள் தத்துவமாகவே கூட பார்க்கலாம். அந்த நந்தியை வந்து சிவத்தையே நோக்கிட்டு இருக்கவர் அவர், தனக்குள்ளே இருக்கிற இறைவனையே நோக்கிட்டு இருக்கவர், மாயையில் இருக்க பசுவாக இல்லாதவர். மாயையில் இருக்க பசுவாக இருக்கிற ஞானமும் அவர் தான், ஆனால் அது மாயையோட ஞானமாக இருக்குது, உண்மை ஞானமாக இல்லை. அதுமாரி திசைமுக 10 திசைக்கான நாதனும் அவர் தான். நால்வர் பிரானை, இந்த அனைத்து கடவுள்கள், முக்கியமான அந்த 4 கடவுள்களுக்குன்னா அது அவருக்கு கீழே வேலை செய்கிற எல்லா பிரானா இருக்கிற கடவுளர்களுக்கும் எல்லாருக்குமா இருக்கிற தலைவன் வந்து நடுவுற்ற நந்தியை. அந்த நடுவில் இருக்கிற நம்ம நந்தி, நமக்குள்ளே இருக்கிற இறை ஆன்மா, அந்த ஞானத்தை வழங்குற இறை சக்தி. ஏவர் பிரான் என்று இறைஞ்சுவார். ஏவர் பிரான் என்று, ஏவர் பிரான்னா அவர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறவர்னு அவரை உண்மை ஞானத்தை பற்றி கொள்வது, அவரை வணங்குவது. இறைஞ்சுவார்னா அவரை வணங்குவது. அவ்வழி அவர், அந்த வழியில் நிற்கிறவங்க அவர் தான் பிரான் என்று. இப்போ நான் அந்த உலகியல் ஞானத்துக்கு பின்னாடி போகாமல் உண்மை ஞானத்தின் படி போகிறது. அவங்க வந்து பிரானடி அண்ணலும் ஆமே. அவங்களால இறைவன் அடியை வந்து நெருங்க முடியும். அவங்க இறைவனே அவங்கள நோக்கி வருவாங்க அப்படிங்கிறது. ஏன் உண்மை இப்போ ஞானலிங்கமாக பார்க்கறதுனால ஏன் உண்மை ஞானத்துக்கு இறைவன் வராரு, உலகியல் ஞானத்துக்கு ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை ஞானத்தில் வந்து பற்று இருக்காது, உண்மைதான் இருக்கும். அந்த இடத்துல வந்து பேராசை இருக்காது. அந்த எந்த கர்ம வினைகளிலும் சேர்ற இடத்துல இறைவன் இருக்க மாட்டார்னு இருக்கு இல்லையா. அப்போ இங்கே மாயையான ஞானத்தில் என்ன இருக்கும், பேராசை, பற்று, இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனால் உண்மை ஞானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அன்பு, அறம், தர்மம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நமக்கு திருவள்ளுவர் கொடுத்ததாகட்டும், இப்போ திருமந்திரமாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே நமக்கு கொடுத்தது வந்து உண்மை ஞானத்திலிருந்து. இப்போ இந்த உலகியல்ல நான் என்னோட அனுபவப்படி பார்க்கறது வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே உலகியல்ல இருக்கிறதுல வந்து உண்மை ஞானமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது உலகியல்ல நல்லா வாழணும்னு நான் சொல்கிறேன். நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நல்லா புகழோட இருக்கணும். ஒருத்தவங்களை இங்கே எப்படி எது வந்து திறமை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட அனுபவத்தில் தான் சொல்கிறேன்னா, திறமை அப்படின்றது என்னன்னா இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள நம்ம வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டா நான் திறமையாக இருக்கேன்ற அர்த்தம். இப்போ உங்களோட ஸ்பௌஸாக இருக்கலாம்,
யாராவது ஒருத்தவங்க டாமினேட் பண்ணி இன்னொருத்தவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. ஆனா அது உண்மை உண்மை ஞானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு அவங்கள அடக்கி கர்ம வினைகள சேர்க்கிற ஒரு விஷயம் தான். அதுமாரி இங்க ஏமாத்திட்டா ஒரு பெரிய இப்ப நான் உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு நான் திரும்ப குடுக்காம உங்கள ஏமாத்திட்டா நான் திறமை. அதாவது ஏமாத்துறது ஒரு திறமையா பேசப்படுது. அதே மாதிரி நான் பொய் சொல்லி ஒருத்தவங்கள நம்ப வச்சு பண்றது. இந்த மாதிரி இன்னொருத்தவங்களோ அதுமாரி சாதாரணமா சொல்லுவாங்க. சு சு சுட் சுடுறதா? அதாவது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாம ஒரு பொருள எடுத்துடுறது. அம் அ தன்னோடது சின்ன சின்ன தப்புன்றது தான் இப்ப இந்த உலகையில வந்து சின்ன சின்ன தப்புலாம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கியூல நிக்கணும்னா கியூல நிக்காம நிக்கிறது. ஒரு இந்த விதின்னு உலகத்துல இந்த விதின்னு இல்ல, அரசு விதின்னு போடல, ஒரு ரூல்ஸ்லாம் கொண்டு வரலன்னா, இன்னும் மோசமாக இன்னும் நெறைய கர்ம வினைகள நம்ம சேர்த்துட்டு இருப்போம். அரசாங்கம் நமக்கு வந்து நெறைய ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரு கோயில்னா இந்த விதிமுறைகள் இருக்கு. ஒரு அரசாங்கம் ஒரு பேங்க்குக்கு போனோம்னா இந்த விதிமுறைகள் இப்படிலாம் இருக்கிறனால தான் ஒரு கொஞ்சமாவது நடக்குறாங்க. விதிமுறைகளும் இல்ல, அத தட்டி கேட்க யாரும் இல்ல அப்படின்னா, இங்க வந்து அதர்மம் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அதுதான் இங்க நார்மலைஸும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தா, நீ எந்த அளவுக்கு ஏமாத்தி நீ பணம் சம்பாரிக்கிறியோ, நீ பெரிய ஆளு. எந்த அளவுக்கு மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணி, டாமினேட் பண்ணி, பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறியோ, உன் ஆணவத்த பெருசா வச்சுக்கிறியோ, அப்ப நீ பெரிய ஆளு. நீ திறமையான ஆளு. அந்த மாதிரி தான் இங்க நான் ஃபேஸ் பண்ண நெறைய விஷயங்கள் அதுதான். நான் இது மாரி சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம அம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நம்ம தப்ப வந்து தப்புன்னே சொல்ல முடியாது. அது தப்பு வந்து தப்புன்னு சொன்னா இங்க வந்து என்ன சொல்றது? அத சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க. அ இத இத அப்புறம் எதுக்கு நமக்கு திருவள்ளுவர்லாம் அதெல்லாம் சொல்லணும்? "இன்னா செய்தாரே ஒருத்தர்" ஏன் வந்து இன்னா செஞ்சவங்களுக்கும் நீ நன்மை செய்யணும்னு அவங்க ஏன் சொல்லணும்? ஏன் அன்புல நிக்கணும்னு சொல்லணும்? ஏன் வந்து "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். நீ இன்னொருத்தவங்கள பேசாத. அது ஆறாத ரணம் அது. கர்ம வினைகள கொண்டு வரும்." இதெல்லாம் நமக்கு எதுக்கு அவங்க சொல்லணும்? அவங்க ஏன் அம்பியாக இருந்தாங்க? அத ஏன் நமக்கு உண்மை ஞானத்த போதிக்கணும்? நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு, அத ஒரு மார்க்குக்காக பண்ணிட்டு நம்ம ஏன் அதெல்லாம் வெளில வரணும்? இந்த உண்மை ஞானத்திலருந்து அ நம்ம இருக்கும்போது தான் இறைவன் அடி சேர முடியும். ஏன்னா, அங்க பற்று இருக்காது, பேராசை இருக்காது. தர்மத்தின் வழியில நிக்கிறதுனால நமக்கு கர்ம வினைகள் சேராது. இந்த ஞானலிங்கத்தில இத பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து, அந்த இறைவன் வழியில நம்ம அனைத்து தேவர்களுக்கும் தலைவனான அந்த இறைவன் எங்க இருக்காருன்னா, உண்மை இடத்துல இருக்கிறார். சத்தியத்தின் இடத்துல இருக்கிறாரு. அந்த ஞானம் நமக்குள்ள வரும்போது தான், இறைவன் அடியும் நம்ம சேர முடியும். இங்க இருக்கிற சின்ன சின்ன தப்பு தான். நான் சின்னதா தான் செய்றேன். இது ஒரு மேட்டர் இல்ல. இது இருந்தா தான் இப்படி நடக்கும் அப்படின்னு கூட இல்லாம, இறைவனுக்கு எது உகந்ததோ, இறைவனோட ஞானத்துல நமக்கு சொல்லிக் குடுத்துருக்கிறாங்க எல்லாமே நமக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. இன்னொரு உயிர நம்ம கண்ட்ரோல் பண்றதுனாலும் சரி, அவங்க வழியில அவங்கள நடக்க விடாம நம்ம புடிச்சு வச்சிருந்தாலுமே சரி, அந்த ஆத்மா எந்த நோக்கத்துக்காக வந்ததோ, அதுக்கான சுதந்திரம் ஒவ்வொரு ஆத்மாக்குமே இருக்கணும். அதே மாரி இன்னொரு ஜீவன துன்புறுத்துறது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபன்னுக்கான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. தன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கிறது, ஆணவத்த பெருசா காமிச்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா உலகிலேருந்து இது அப்படியே மாறுது இல்லையா? இங்க ஆணவம் பெருசா இருக்கணும், இங்க ஆணவமே இருக்கக்கூடாது. இங்க நான் பெரிய ஆள்ன்னு காமிக்கணும், நான் இங்க ஆளே இல்லன்னு காமிக்கணும். அப்படி மாறி இருக்கிறதுனால, நமக்கு எது உண்மை ஞானம்னு தெரிஞ்சு, அந்த ஞானத்தின்படி நம்ம நிக்கணும். அம் இங்க உலகியல்ல சொல்றவங்க, பக்கத்துல இருக்கவங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க, இதுதான் நல்லது, கெட்டதுன்னு நம்ம சொல்றத விட, நமக்காக உண்மை ஞானத்திலிருந்து சொன்ன அறிவுரைகள் நெறைய இருக்கு. திருமந்திரம், திருக்குறள் இந்த மாரியான விஷயங்கள்லாம் உண்மை ஞானத்திலிருந்து சொன்ன அறிவுரைகள் இருக்கு. ஔவையார் பிராட்டிலாம் படிச்சே தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த வழியில நின்னு, இந்த தர்மத்தின் வழியில நின்னு, இறைவன் அடி சேர்றது தான் இருக்கிறதுலயே அல்டிமேட்டு. இங்க நான் ஒருத்தவங்கள பெருசா ஒருத்தவங்கள நான் வந்து ஏமாத்தி, நான் வந்து ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நெனைக்கிறதே, நான் அந்த என்னோட இதுல வந்து ஸ்டோர் ஆகியிருக்க போகுது இல்லையா? அதனால இறைவன் அடி சேரணும்னா, நம்ம அத சின்ன சின்ன தப்ப கூட பண்ணாம, அந்த அம் தர்மத்தின் வழியில தான் நம்ம நிக்கணும். நம்ம கரெக்ட்டா தான் போகணும். எந்த ஒரு அ உயிருக்கும் நம்மளால தீங்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த உண்மை ஞானத்திலிருந்து நம்ம நந்தியோட இறை ஞானத்திலிருந்து அங்க தான் அந்த உண்மை ஞானம் இருக்கு. அன்பு, கருணை, அறத்தின்படி நிக்கிறது எல்லாமே அங்க தான் இருக்கு.
அந்த இதில் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து இறைவன் அடி அண்ணலும் ஆமே. இறைவன் அடியை வந்து நம்மளால சேர முடியும், அதை நெருங்கி போக முடியும். இல்லைன்னா உலகில மாட்டிக்கொண்டு அந்த கர்ம வினைகளின்படியே இந்த சுழற்சியிலே தான் நம்ம இருப்போம். அது இந்த உலகியல்ல நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இங்கே நமக்கு பெரியவங்களா இருப்பாங்க, நம்மள விட இதா இருப்பாங்க. ஆனா அவங்க அவங்க அறிவுரைகளா, அது உண்மை ஞானத்திலேருந்து வர அறிவுரையா, இல்ல வந்து அ ந மாயையிலேருந்து பற்றுனாலயும், பேராசையினாலயும் வர விஷயமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் அதில புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து ஏதாவது சொல்றீங்களா? வணக்கம் அம்மா. நான் பாடலுக்கான பகுதி என்னோட இப்ப கேக்குதுங்களா? இப்பதாங்க கேக்குது. கௌரியம்மா லைன் கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குதுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. முதல்ல நீங்க சொன்னது புரியல. ஓ, இன்றைய பாடல் 1765 ஞானலிங்கம். தேவர் பிரானை திசைமுகர் நாதனை நால்வர் பிரானை நடுவுற்ற நந்தியை யாவர் பிரான் என்று இறைஞ்சுவார் அபவர் ஆவர் பிரானடி அண்ணலும் ஆகும். தேவர் பிரானை தேவர்களின் தலைவனாகிய சிவனை நான்முக பிரம்மனுக்கே நாதனாக இருப்பவனை சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் எனும் 4 முனிவர்களுக்கும் குருவாக இருப்பவனை எல்லா உயிர்களுடைய இதயத்தின் நடுவில் குருவாக அமர்ந்திருக்கும் நந்தியை இவரே எல்லோருக்கும் தலைவன் என்று வணங்குகிறவர்களுக்கு அவரவர் சிவபெருமானின் திருவடிகளை அடைந்து அவரோடு நெருங்கிய உறவை பெறுவார்கள். அதாவது சிவபெருமான் வந்து தேவர்களுக்கு மட்டுமல்ல, பிரம்மாவிற்கும் அவர் தலைவன், 4 ஞான முனிகளுக்கும் அவர் குரு, எல்லா உயிர்களுக்கும் உள்ளார்ந்த ஆதாரமும் அவர். இதை உணர்ந்து அவரையே பரம்பொருளாக ஏற்றுக்கொண்டு வணங்குபவர்கள் சிவபதத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல 4 முறை பிரான் அப்படிங்கிற சொல் வருது. இது வந்து தேவர்களுக்கும் அவர் பிரான், படைப்பு கடவுளாகிய பிரம்மனுக்கும் அவர் பிரான், ஞானிகளுக்கும் அவர் பிரான், இறுதியில் எல்லோருக்கும் அவர் ஒரே பிரான். அதாவது எந்த நிலை, எந்த உலகம், எந்த அறிவு இருந்தாலும் அதன் ஆதாரம் சிவமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்திருக்கிறதா பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நடுவுற்ற நந்தி. இங்கே நடுவு என்பது உடலின் நடுப்பகுதி அல்ல, ஆன்மாவின் மையத்தின் என்றும் சாட்சியாக விளங்கும் சிவசன்னதி. இதுதான் கௌரி அம்மாவும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதனால்தான் இதுவரைக்கும் நம்ம 61, 62, 63, 64 பாடலாம் பார்த்துட்டே வந்திருக்கிறோம். திருமூலர் சிவன் வெளியில் தேட வேண்டியவர் அல்ல, உயிரினுள் விளங்குபவர் என்று படிப்படியாக எடுத்துச் சென்றார். இந்த பாடலோட தொடர்ச்சியா எப்படி வரும்னா, சைவ சித்தாந்தம் போடுற பார்வையில எப்படி சொல்றாங்கன்னா, பதினா சிவன், பசு உயிர், பாசம் ஆணவம் கர்மம் மாயை. இந்த 3இல் பசுவை பாசத்திலிருந்து விடுவித்து பதிவுடன் சேர்ப்பவர் சிவனே. அதனால்தான் அவர் யாவர் பிரான் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவனை ஒரு குறிப்பிட்ட தெய்வமாக மட்டும் பார்க்காமல் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரம்பொருளாக அறிந்து வணங்க வேண்டும். அப்பொழுது பக்தி வெறும் வழிபாடாக இல்லாமல் ஞானமாக மலரும். ஞானலிங்கம் அடிப்படையில இது வர இப்படி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 62வது பாடல்ல சிவன் உள்ளத்தில் வருகிறார்னு சொன்னாங்க. 63வது பாடல்ல உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய அனைத்தும் அவரே அப்படின்னு சொன்னாங்க. நேற்றைய பாடல்ல 9 திருமேனி நிலைகள் மூலம் அருள் புரிகிறார்னு சொல்றாங்க. இன்றைய பாடல்ல இத்தகைய சிவனே தேவர், பிரம்மா, ஞானிகள், உயிர்கள் அனைத்திற்கும் ஒரே தலைவன் அப்படின்னு சொல்லி, சிவமே பரம்பொருள் அப்படின்னு சொல்லி, எல்லோருக்கும் இறைவனாய் உள்ள சிவனை எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரம்பொருளாக உணர்ந்து சரணடைபவர்களே இறுதியில் சிவனுடைய திருவடிகளை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான விளக்கமா நம்ம வழக்கமா தேவாரம் லட்டோர்ஜியில பார்ப்போம். அடுத்து நம்ம இதுலயும் பார்ப்போம். நம்ம சரவணனையா தளத்துல பார்ப்போம். சரவணனையா தளத்துல போட்டிருக்காங்க பார்ப்போம். தேவர்களுக்கெல்லாம் தலைவன், 10 திசைகளையும் தனது திருமுகங்களாக கொண்ட தலைவன், பிரம்மா, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன் ஆகிய 4 தெய்வங்களுக்கும் தலைவன், அருவமாகிய மேலுக்கும் உருவமாகிய கீழுக்கும் நடுவில் வீற்றிருக்கின்ற குருநாதனாகிய இறைவன், எவருக்கும் தலைவன் என்றெல்லாம் போற்றி வழிபடுகின்ற அடியவர்களின் நெறிமுறையை பின்பற்றி தாமும் அப்படியே வழிபடுகின்ற அடியவர்களது தலைவனாகவும் தமது திருவடியை அருளி அடியவர்க்கும் அடியவனாகவும் அவர்களை காத்து அருளுவனாக ஞானலிங்க வடிவான இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவர்கள் நம்ம சரவணனையா தளத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க.
வேறு யாரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம், இல்லைன்னா நிறைவு செய்து கொள்ளலாம். நிறைவு செய்து கொள்ளலாங்களா? நிறைவு செஞ்சு வேற யாரும் ஒன்றும் சொல்லல. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம், பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாருமே சொல்ற விஷயம், நான் கண்ணாடி நிறைய பேர் நான் நிறைய பேட்டியில நிறைய இடத்துல கேள்விப்படுற விஷயம், நான் கண்ணாடி மாதிரி இன்னொருத்தவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் நடந்துப்பேன்னு சொல்லுவாங்க. இல்ல அது தவறு. நம்ம வந்து இறைவன் பக்கம் நிக்கிறோம்னா, நம்ம இறைவனோட அந்த தர்மத்துல இருந்து தான் நம்ம நடந்துக்கணும். அதேதான் இன்னா செய்தாங்களானாலும் நம்ம வந்து நன்மையை செய்யணும். இது நிறைய இடத்துல இப்ப வரைக்குமே நான் அதை கேட்கிறேன். அது ஒரு பெரிய கோட் மாதிரி எல்லாரும் கொண்டு வர்றாங்க. நீ எனக்கு கெட்டது செஞ்சேன்னா நான் உனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கும் நல்லது செய்யணும். அந்த அறத்தின்படி சிவத்தின்படி நம்ம நிற்க இறைவன் அடியே நம்ம கண்டிப்பா நெருங்க முடியும். அதே நான் எங்கேயாவது யாராவது சொல்லுவாங்களா நினைப்பேன், அதை நானே சொல்றேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.